ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாமெண்ட்ரி, எஸ்பெஷலி டூ டென்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா பப்ளிக்லையும் ஒரு 8 மார்க் கொஷின்ஸில் கம்பல்சரியாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த டூ டென்ஷன்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன், அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அண்ட் தென் எதுக்கெல்லாம் மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ ஒரு சம் இல்லை, 2 சம். ஓகேங்களா? இந்த 2 சம் எப்படி போகிறதுன்னு போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் மக்களே. அதுக்கு முன்னாடி ஓகேங்களா, ஸோ டாப் 100 5 மார்க் நம்ம போட்டிருக்கோம் வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே பிளேலிஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வச்சுருக்கேன். ஸோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் தென் லைக் பண்ணிவிட்டு 10th ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கம்பல்சரியாக 8 மார்க் எடுத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதேமாதிரி படிக்காத பசங்கள்லாம் எல்லாருமே இதை படிச்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு நம்மளை ஜூம் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுக்கிங்க. வாங்க சம்முள்ள போகலாம். இன்னைக்கான கொஷின்ஸ். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 4.31 தமிழ் மீடியம் பசங்களும் ஸோ பார்க்கலாம். Draw a circle of diameter 6 cm from a point P, which is 8 cm away from its center. Draw a two tangent PA and BB with the to be the circle and measure the lengths. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. Draw a circle of diameter 6 meter. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டயாமீட்டர்னா என்ன தெரியணும். ஓகேங்களா? ஸோ டயாமீட்டர் அப்படின்னா டயாமீட்டர்னா ஒரு சர்க்கிளில் ஒரு ஃபுல் லென்த்து தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இங்கே வச்சு தான் நம்ம காம்பஸ் வச்சு ஒன்று போட போகிறோம். ஒரு சர்க்கிள் இங்கே வச்சு தான் நம்ம வரைய போகிறோம். ஆர்க்கை வச்சு இப்படி வரைவோம்ல. ஸோ அப்போ இதுலேருந்து எனக்கு இது வரையும் வேல்யூ தெரிஞ்சால் போதும். அப்போ இதுலேருந்து மொத்தத்துலேயும் டிவைடட் பை 2 போட்டால் வந்துருமா? அப்போ டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். அப்போ இது அந்த பாதியோட பேர் வந்து ரேடியஸ். ஓகேங்களா? ஆரம் தமிழில். டயாமீட்டர்னா விட்டம், ஆரம் ரேடியஸ்னா ஆரம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3 சென்டிமீட்டராக மாறிடும். அதாவது 6ல் பாதி வந்து 3. ஓகேங்களா? ஸோ டயாமீட்டர் விட்டம் அப்படிலாம் கேட்டாங்கன்னா அதை பாதியாக்கி போடணும்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டெப் தான். அதுக்கு முன்னாடி இந்த சம்லாம் எப்படி போடணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. ஸோ நான் அடுத்த பேஜ் உருவாக்கி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம வந்து இங்கே தான் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ இங்கே வந்து ஸ்டெப்ஸ்லாம் தான் எழுத போகிறோம். எந்தெந்த ஸ்டெப் எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு. ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. ஸோ இதை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் கூட எழுதிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். வேணுன்றவங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் எழுதிங்க, இல்லை ஞாபகம் வச்சுக்கிறவங்க பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரையணும். ஓகேங்களா? ஸோ ரஃப் டயக்ராம் அதுக்கு வரைஞ்சிடலாம். ரஃப் டயக்ராம். ஸோ ரஃப் டயக்ராம் எல்லாருக்குமே வரைய தெரியும். ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிட்டு ஸோ டூ டேஞ்சன்ட்னால இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒன்று பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய ரஃப் டயக்ராமாக இருக்கும். இது மோஸ்ட்லி வேறு மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருங்க ஒழுங்காக வரைய. இது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது டயக்ராம். நான் எழுதுகிறேன் இருங்க. இப்போ நான் ஷேப் யூஸ் பண்ணி வரைகிறேன். ஒரு சர்க்கிளு. ஓகேங்களா? ஸோ அதை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைனு. ஓகேங்களா? ஸோ அந்த லைனை இருங்க நம்ம எழுதிடுறேன். ஒரே நிமிஷம் நான் அந்த டயக்ராம் மட்டும் வந்துட்டு வந்துடுறேன். வாங்க, அழகாகவே வந்துட்டேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நான் சென்டரில் இருக்கிறது O, அண்ட் தென் இது P, இது A, இது B. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட்ஸ் மட்டும் குறிச்சிருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கிள் எவ்வளோ வரையணும்? 3 சென்டிமீட்டர். ஓலேருந்து P, அதாவது சர்க்கிள் ஆஃப் Pன்ற பாயிண்ட் எவ்வளோ தள்ளி இருக்குது? 8 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. அப்போ 8 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம வரைஞ்சிட்டு இது வந்து ரஃப் டயக்ராம் சொல்லிட்டு பண்ணிடணும். ஸோ இதுதான் ஸ்டெப் 1 வந்து ரஃப் டயக்ராம் நம்ம வரையணும். ஓகேங்களா? ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிது கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் எப்படி நம்ம போகிறது ஒரு ஸ்டெப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் 2 வந்து சர்க்கிள் வரையணும். ஒரு சர்க்கிள் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ரேடியஸ்க்கு நீங்கள் வரையணும். ஸோ இது வந்து எல்லா சமூகக்குமே அப்ளைக்கு ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கேருந்து தான் ரேடியஸ் எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை சென்டிமீட்டர். எனக்கு வந்து 2.5 3 கொடுத்துருக்கிறதுனால நான் 3 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் ஒன்று வரைய போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது 3 சென்டிமீட்டர் இருக்குமான்னு கேட்டேன்னா மேபி. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு மேபி இருக்கும். அண்ட் தென் இதுதான், அதனால தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து அந்த இதுலாம் இருக்காது. ஓகேங்களா? இது காம்பஸ்லாம் இருக்காது. அதனால நம்ம குத்து மதிப்பாக ஒன்று வரைகிறோம். அதேமாரி நம்ம 8 சென்டிமீட்டர். இப்போ இது வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னா அவே ஃப்ரம் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
வேல்யூ கொடுத்துருப்பாங்க 8 சென்டிமீட்டருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன் அந்த ஓல இருந்து வரையணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓன்னு வைங்களா, இது வந்து சென்டர் பாயிண்ட்டு, இது வந்து ஓ. ஓகேங்களா? இங்க இருந்து 8 சென்டிமீட்டர் நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வரைகிறோம். வரைஞ்சிட்டோமா? ஸோ இது வரையும் நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா காம்பஸ் இருக்குது பத்தியா, காம்பஸ், அதில் பென்சிலை சொருவிட்டு இங்க ஓல இருந்து பாதிக்கு மேல, ஓகேங்களா? ஸோ இது வரையும் பாதி வரும், பாதிக்கு மேல அளவு எடுத்து ஒரு வட்டத்தை ஒன்று வரையணும். எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க, ஓகேங்களா? ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கணும், இப்படி ஒரு ஆர்க்கு. ஸோ எங்க பாதிக்கு மேல எடுத்திருப்பீங்க, இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும். அண்ட் தென் அதே இது வச்சு இங்க ஒரு ஆர்க், ஓகேங்களா? ஓலியை வச்சு, இதுதான் பீன்ற பாயிண்ட். அதே மாதிரி பீன்ற பாயிண்ட்ல வச்சு அதே சைஸ்ல இங்க ஒரு ஆர்க்கு, அண்ட் தென் இங்க ஒரு ஆர்க். ஓகேங்களா? அப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். பண்ணிக்கலாமா? பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஜாயின் ஆகணும். ஓகேங்களா? இது வந்து அந்த மாதிரி நோட் இல்லை, அதனால எங்களுக்கு இருக்கிறத வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஸோ பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காது, ஆனால் ஆன்சர் கண்டிப்பாக வந்துடும். கம்பல்சரி ஒரு ஆர்க் அடிக்கணும். ஸ்டெப் 4 வந்து ஆர்க், ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வச்சுக்கலாம். ஆஃப் ஆர்க், ஒரு ஆர்க் அடிக்கணும். அப்புறம் அண்ட் ஜாயின் த பாயிண்ட்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணுமா? நெக்ஸ்ட் இங்க எம்னு ஒரு பாயிண்ட் நேம் வைங்க. ஓகேங்களா? இந்த எம்ல இருந்து, ஓகேங்களா, இந்த சைஸும், ஓகேங்களா, இந்த சைஸும் ஈக்குவலா இருக்கும் எப்பயுமே எம். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா காம்பஸ் எடுத்து இந்த எம்ல இருந்து இங்க இருந்து இது வரையும் ஒரு அளவு எடுங்க. ஒரு வாட்டி எடுத்துட்டு இங்கேயும் அதே கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ரெண்டுத்துலயும் கரெக்டா இருந்ததுன்னா நீங்க போட்ட சம் கரெக்ட். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா இங்க வச்சு இந்த இதுல வச்சு ஒரு அப்படியே ஒரு சர்க்கிள் ஒன்று வரைங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ நான் சர்க்கிள் வரைகிறேன் பாருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன், ஆனால் அது சர்க்கிள் மாதிரி வருமானு கேட்டால் டவுட் தான். ஸோ இருங்க, எனக்கு ஏதோ வந்திருக்கு, அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன். மேபி ஓரளவுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு எனக்கு வந்திருக்கு. இந்த ஆர்க்கை விட்டு தாண்டலாமா கேட்டால் கன்ஃபார்ம் தாண்டலாம், வேணும்னா தாண்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வராது, தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டாக போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் தென் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இங்கே ஒரு ஜாயினிங் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜாயினிங் லைன்ஸ்க்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைய போகிறோம். ஸோ வாங்க வரையலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வரையறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்டு பாயிண்ட்ஸ்க்கு வரணும், அதேமாரி இங்கேருந்து வச்சு இந்த எண்ட் பாயிண்ட்ஸ்க்கும் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 எண்ட் பாயிண்ட்ஸ்க்கு வந்தோடனே இதோட லென்த்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம எழுதிடணும். ஓ, இது வந்து ஏ, இது பி, அண்ட் தென் இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லலாம், இது வந்து ஒய்ன்னு சொல்லலாம். ஸோ இதோட இது வந்து 3 சென்டிமீட்டரா? ஸோ இதுவும் 3 சென்டிமீட்டர். ஸோ அதுதான் நம்ம அங்கே எழுதியிருப்போம். இதோடது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேலில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேலில் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் பேஜில் சொல்கிறேன். இதோட இது மட்டும் இது எழுதுனா போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா வெரிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ வெரிஃபிகேஷன், ஓகேங்களா? வெரிஃபிகேஷன். ஸோ வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னா நம்மளுக்கு வந்து பித்தகரஸ் தேரம் வச்சு தான் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன வேணும்? பியிலேருந்து ஏவோட வேல்யூ வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பிஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலா வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உங்கள் மிஸ் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நான் வந்து இங்கே தியரம் வச்சு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஓபியோட வேல்யூ என்னது? ஓலேருந்து பியோட வேல்யூ 8 சென்டிமீட்டரா? அப்போ 8 ஸ்கொயர். அதே மாதிரி ஓலேருந்து ஏ வரையும் என்னது? 3 சென்டிமீட்டர், அதனால 3 ஸ்கொயர். ஸோ 8 ஸ்கொயர் என்னது? 64. 9. ஓகேங்களா? ஸோ 9 போச்சுன்னா 55. ஓகேங்களா? ஸோ இப்போ 55. ஓகேங்களா? இதோட வேல்யூ 55னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் பியோட வேல்யூ இங்கே ஒரு வாட்டி நீங்கள் ஸ்கேலில் அளவு பண்ணுங்க. ஓகேங்களா? எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 7.3 கிட்ட, இல்லை 7.4, 7.5, அந்த 7.3லேருந்து 7.6க்குள்ளே வரது எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் தான். எனக்கு வந்து 7.3ன்னு வருது. ஓகேங்களா? அதனால 7.3 சென்டிமீட்டர். ஸோ அங்கேயும் 7.3, இங்கேயும் 7.3ன்னு சொல்லிட்டு எழுதிட்டு நம்ம இந்த இதுவை முடிச்சுக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுமான்னு கேட்டோன்னா
ஒன்லி சென்டம் பீப்புள்ஸ் மட்டும் எழுதுங்க ஓகேங்களா. கன்ஃபார்ம் சென்டம் வராதுன்றப்ப நீங்கள் எழுத தேவையில்ல. மார்க் வேணுன்றவங்க எழுதிக்கிங்க. அடுத்த சம் பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ இந்த சம்முக்கும் நம்ம சேமாக ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ரஃப் டயக்ராம் தான் போட போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் ரஃப் டயக்ராம். ஸோ நான் ஆல்ரெடி அங்கே வரைஞ்சி வச்சதை தான் நான் இங்கே எடுத்து போட போகிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் தான். ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன், அதனால் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கொஷினை படிங்க. ட்ரா தி டூ டேஞ்சன்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் விச் இஸ் 10 cm அவே ஃப்ரம் தி சென்டர் அண்ட் ரேடியஸ் வந்து 5 cm சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடியஸ் கொடுத்தனால நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரேடியஸே போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு நியூ பேஜ் எடுத்து நம்ம டயக்ராம் வரையலாம். ஸோ ரேடியஸ் வந்து 5 cm சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் ரேடியஸ் வந்து 5 cm எடுத்திருக்கோம். அண்ட் தென் அவே ஃப்ரம் த பாயிண்ட் வந்து 10 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ 10 cm சொல்லியிருக்காங்க. அதனால் ஸோ நம்ம வந்து சென்டர்லேருந்து 10 cm வச்சுக்கலாம். ஸோ 10 cm இவ்வளோ தான் வருமானு கேட்டினா கம்பல்சரியாக இல்லை. நீங்கள் பேஜை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கிங்க. ஸோ ஃபோனை வந்து யூடியூப்பில் பார்க்குற மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் இதை போட்டுடலாம். அதேமாரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃப்க்கு மேலே எடுத்து இதை வந்து ஓன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓலேருந்து ஆஃபுக்கு மேலே எடுத்து அந்த லைனில் ஆஃபுக்கு மேலே எடுத்து ஒரு ஆர்க் ஒன்று வரையுங்க. இட் மீன்ஸ் ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு ஓகேங்களா வரையலாமா. இங்கே ஒரு ஆர்க்கு, அதேமாரி இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன். இது வந்து இந்த லைன் வந்து பாதியாக போயிருக்கும் இந்த லைனை ஓகேங்களா. நீங்கள் மேபி பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த லைன் அங்கே வராததுனால நம்ம ஒழுங்காக ஆர்க் கட் பண்ணாததுனால நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது ஓலேருந்து இந்த எம்ன்ற பாயிண்ட் வரையும் நம்ம வரணும். ஸோ எம்லேருந்து இங்கே ஒரு பாயிண்ட்டு அண்ட் தென் இங்கே ஒன்றையும் சேமாக இருக்கும் ஓகேங்களா. சேமாக இருக்கும் போது நம்ம ஒரு ரவுண்ட் ஒன்று வரையணும். ஸோ அதுக்கும் ரவுண்ட் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வருமானு கேட்டால் டவுட்டு ஓகேங்களா. கம்பல்சரியாக இந்த மாதிரிலாம் வராது. நான் சும்மா தான் வரைகிறேன், நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிருங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 லைனை நம்ம ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த 2 லைன் தான். அண்ட் தென் இதிலேருந்து இது வரையும் ஓகேங்களா. ஸோ இப்போ 2 லைனும் ஜாயின் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறமேட்டு இந்த பி இதை வந்து ஏன்னு வைப்போம். ஸோ ஏ இது பி அண்ட் தென் இதிலேருந்து இது வரையும் 5 cm. ஸோ சேம் தான் இங்கேருந்து இங்கேயும் 5 cm. இது வந்து 10 cm. ஸோ இதெல்லாம் நம்ம வரையறது தான். இது எக்ஸு, இது ஒய், எம் போட்டுச்சு. இப்போ பியிலேருந்து ஏ வெரிஃபிகேஷன் போடணும். ஸோ வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு எழுதிடுங்க. ஸோ வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு எழுதிட்டு பிறகு பிஏவோட வேல்யூ வேணுமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர். ஓபியோட வேல்யூ 10, அப்போ 100. அதான் 10 ஸ்கொயர் வந்து 100. ஸோ நம்ம 10 ஸ்கொயர்னே போட்டு போடலாம். ஓஏ ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர். ஸோ 100 மைனஸ் 25 75 வருமா. ஸோ 75 ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8 8 64. அப்போ 8 பாயிண்ட் மேலே வரும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 8 சிமிலர் டு 8.3க்கு மேலே தான். உங்களுக்கு 8.3 8.4 அந்த மாதிரி வந்தால் உங்களுடைய ஆன்சர் கரெக்டு. அண்ட் தென் பாய் இதுதான் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ஜாமெட்ரி சம் ஓகேங்களா. ஸோ இந்த ஜாமெட்ரி கம்பல்சரியாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டு போடுங்க. அடுத்து கிராஃப் வீடியோ வரும். ஸோ கிராஃப் வீடியோ இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கேன். அண்ட் தென் பாய்.